பெங்களூரு RCB வெற்றி கொண்டாட்ட நெரிசலில் இறந்த காமாட்சியினுடைய உடல் சொந்த ஊரான உடுமலை மைவாடிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுமான் விவரிக்க கேட்போம். ரகுமான், தற்பொழுது அங்கு நிலவும் சூழல் என்ன, விவரிங்க. தற்பொழுது இங்கே அந்த இறந்து போன காமாட்சியினர்களுடைய உடல் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஏற்கனவே காலையிலிருந்து இங்கு பல்வேறு அமைப்பினர்களும் அவர்களது உறவினர்களும் அந்த உடலை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அந்த உடலானது ஆம்புலன்ஸில் கொண்டு வரப்பட்டு இங்கு வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலம் செலுத்தி வருகிறார்கள். அவர் உறவினர்கள் மிகுந்த வருத்தத்துடன் காணப்படுகிறார்கள், மிகுந்த சோகத்தோடு காணப்படுகிறார்கள். இங்கே எங்கு பார்த்தாலும் ஒரே அலுவலர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் அது மிக இளம் வயதை சேர்ந்த இந்த பெண், ஒரே பெண் என்பதால் அவர்கள் பல்வேறு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை குறித்து கனவுகளை கண்டு கொண்ட சூழ்நிலையில இந்த எதிர்பாராத இழப்பானது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாக்கியுள்ளது. இதன் காரணமாக அவர்கள் மிகுந்த வேதனையில் காணப்படுகிறார்கள். தற்பொழுது உடலுக்கு பொதுமக்களும் பல்வேறு அமைப்பினர்களும் உறவினர்களும் மலர் வளையங்கள் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள்.